ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் கிராசரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே ரொம்ப நாள் கழித்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டே போகிறதே கிடையாது. ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுப்பாங்க. சரி, இந்த டைம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போனாங்க. அப்படியே நானும் போயிட்டேன். அதனால் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஜெரோனுக்கும் ஜெஸ்லின் பாப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால குழந்தைங்க வெளியில் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே எப்படியோ ஒரு ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பொரிக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா, உளுந்து, பருப்பு எல்லாமே தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மந்த்லி மொத்தமாகவே ஷாப்பிங் பண்ணிடுவோம். அப்பப்போலாம் வாங்க மாட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு அடிக்கடி கடைக்கு போங்கன்னு சொல்லவும் முடியாது. நைட் ஷிஃப்ட்டு அது மாதிரி ஷிஃப்ட்டுலாம் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுக்கிட்டு கடைக்கெலாம் என்னால் தூக்கிக்கிட்டு அவ்வளோவா போக முடியாது. அதனால் எப்போவுமே மாதம் ஆனோடனே மொத்தமாக ஷாப்பிங் பண்ண மொத்தமாக சேலரி கிரெடிட் ஆனோடனே ஓடிடுவோம். அப்போ தான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் இப்போ சாப்பிட்ருக்கியா தங்கம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டாங்க. அந்த என்ன ஃப்ரூட்னு கூட தெரியாது. நானே இப்போ தான் பார்க்குறேன். பெரிஸ்மம்மா ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. ரேட்டுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. அவங்க சாப்பிட்ருக்காங்க, நல்லாயிருக்கும், நீ சாப்பிட்ருக்கியான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் இப்போ தான் அதை பார்க்கவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெஸ்லின் பாப்பா வண்டியில் விட்டாச்சு. இல்லைன்னு பார்த்திக்கோங்க, அவங்கள தூக்கிக்கிட்டே அலையணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜெரோன்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த வண்டியில் இருக்கவே மாட்டான். பாப்பா மட்டும் எப்படியோ கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க வச்சாச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பாக்கெட்லாம் கோதுமையில் தோசை, சப்பாத்திலாம் செய்வோங்கிறதுனால கோதுமை பாக்கெட் 2 கிலோ எடுத்துக்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா 2 கிலோ பாக்கெட் ரூ. 99 போட்டிருந்துச்சு. அதனால் அதை எடுத்தாச்சு. இங்கே பார்த்தோன்னே ஜெரோன் குட்டி எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி, அவன் சாக்லேட் தான் கேட்கான். அந்த ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா சின்ன பேக்காக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதுவே ₹600 போட்டுருந்துச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன். சும்மா ஆசைக்கு அவன் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி உள்ளே வச்சுட்டேன். சும்மாவே மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன். இதில் ₹600 மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உடனே ஜெரோன் குட்டி கோவம் வந்துடுச்சு, அழுதுகிட்டே இருந்தான். அப்படியே வீட்டுக்கு தேவையான முக்கியமாக பார்த்திங்கன்னா காஃபி தூள் எது இருக்கோ இல்லையோ இந்த காஃபி தூளை நிறைய அள்ளி போட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு காஃபி, டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் காஃபி தூள், வீட்டுக்கு தேவையான பெருங்காயம், பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தேன். எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கூடிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாவோட விலைவாசியுமே கூடிடுச்சு. இட்லி அரிசிலாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 1 கிலோ ₹35 அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ₹52, ₹56 அது மாதிரி ஆயிடுச்சு. விலைவாசி இது மளிகை பொருள், காய்கறி எல்லா விலையுமே ரொம்ப கூடிடுச்சு. முன்னாடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான். அதனால் கம்மியாக தான் ஆகும் மாதம். இப்போ 2 பேர், இப்போ 4 பேர் ஆனதுனால என்னவோ தெரியல, நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெஸ்லின் பாப்பாவுக்கு நான் பேம்பஸ் எப்போவுமே மீஷோலே ஆர்டர் போட்டுருவேன். சரி, அங்கே போய் எவ்வளோ தான் ரேட்டுன்னு பார்த்தா அதோட ரேட்டு பயங்கரமாக போட்டுருந்துச்சு. இது ஒரு நாளைக்கே பத்தாது போட்டால், இது வேறு இவ்வளோ ஒரு ₹500, ₹600 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு செக்ஷன் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். போனோடனே நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எது எது இருக்குன்னு தெரியும். அதனால் கடகடன்னு எடுத்துருவோம். மழைக்காலம் பார்த்திங்களா, அதனால் ஜெரோன் குட்டிக்கு பஜ்ஜி, போண்டாலாம் கேட்பான். அதனால் அவனுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் செர்லாக் செக்ஷன் போனோம். அங்கே சும்மா நாங்கள் வாங்க மாட்டோம். இருந்தாலும் செர்லாக்கோட ரேட்டு கூட என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் எடுங்கப்பா ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு செர்லாக்கே நான் ₹350 ₹400 போட்டுருந்துச்சின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறத பற்றி என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இதை மாதிரி டப்பாக்குள்ளே ஏதாவது மசாலா தூள் போட்டானே வச்சுக்கோங்களேன், உடனே அதை தான் எடுக்க போவேன். எங்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் எடுக்காத, டப்பாவுக்கும் சேர்த்து தான் விலை வச்சுருப்பாங்க, வீட்டில் இருக்கிற டப்பாவே அங்கே மேலே சும்மா கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, நான் விலை கம்மியாக தான் இருக்கும், விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம் வச்சிருன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி நானும் அதை ஓரமாக வச்சுட்டு மெயின் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, பயிறு, சமையலுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு ரேக்கில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே இதில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பொரிக்கடலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை, உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சை பருப்புன்னு எல்லாமே, அப்புறம் நிலக்கடலை, பச்சை பட்டாணி, இதை மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இதில் தான் இருக்கும் இந்த ரேக்கில்.
அதனால் மேக்ஸிமம் இந்த ரேக்லேயே பாதி பர்ச்சேஸ் முடிஞ்சிடும். ஏன்னா முக்கியமாக வந்து பருப்பு வகைகள் தான் நான் வந்து குழம்புக்குலாம் நிறைய தேவைப்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செர்லாக் செய்கிறதுனால அதுக்கு தேவையான பச்சை பயிறு அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். கடலைப்பருப்பு நம்ம குழம்புக்கு தேவையானதை விட பாப்பாவுக்கும் வந்து மாதம் செர்லாக் செய்கிறதுக்கு சேர்த்து வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன். வீட்டிலேயே மாவு அரைக்கிறதுனால உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால 2 பாக்கெட் உளுந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு வந்து பொரிகள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயிறு வகைகள்லாம் வந்து அப்பப்போ வந்து அவிச்சு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே பயிறு தான் எடுத்துப்பாங்கங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பயிறு வகைகள்லாம் கொண்டக்கடலை அதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரி இந்த மாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அது என்னது இது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பட்டாணி கிட்டாணி எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜெரான் குட்டி அங்கே அவன் நான் எடுக்கணும் இல்லையா அவன் ஒன்றா எடுத்து எடுத்து வேண்டாதெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுருந்தான். டேய் பில்லு போடும்போது எக்ஸ்ட்ரா வந்துடும்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி ஒன்றா அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உப்பு, சுகர் இதை மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிட்டேன். ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்லி அரிசி வந்து 2 பாக்கெட் எடுத்துப்பேன். ஏன்னா அடிக்கடி மாவாட்டுறதுனால தேவைப்படுங்கிறதுனால இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து 1/2 கிலோ எடுப்பேன். இல்லைன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு செர்லாக் செய்கிறதுனால 1 கிலோ 1.5 கிலோ அதை மாதிரி எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் மேக்ஸிமம் ஆஃபீஸ்லேயே ஒரு சில டைம் சாப்பிட்டுப்பாங்க. எனக்கும் பையனுக்கும் பாப்பாவுக்கும் தான். அதனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி பார்த்து எடுத்துப்பேன். ஒரு சில மாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மாதம் வந்து கொஞ்சம் குறைச்சி வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பு வகையெல்லாம் வாங்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ்க்கு வந்தாச்சு. மசாலா வந்து வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்துப்போம். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து 65 மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா அது மட்டும் வந்து வாங்கிப்பேன். மற்ற குழம்பு மசாலாலாம் வந்து வீட்டிலேயே வந்து நானே வந்து ரெடி பண்ணி அரைச்சி வாங்கிப்பேன் மில்லில். அதேமாதிரி ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா வந்து 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 104வோ என்னமோ போட்டிருந்துச்சி. அதே தான் அந்த டப்பாவில் வச்சுருந்ததும் போட்டிருந்துச்சி. அதனால் எப்பா நான் டப்பாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அந்த டப்பாவே வந்து டப்பாவோடய சிக்கன் மசாலா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்களா அதை வந்து வாங்கிக்கிட்டேன். உனக்கு அந்த டப்பா வாங்கணும் அதுக்காக நீ என்னனாலும் சொல்லுவ. 50 கிராம் வாங்குவ. அதனால் வந்து இந்த மாதம் 100 கிராம் டப்பாக்காக வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ இருக்கிறது நம்மளுக்கு டப்பா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நீ நினச்சது சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி அவங்க வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. அது என்னமோ தெரிலங்க அந்த லேடீஸ்க்கு வந்து இந்த மாதிரி டப்பாவை பார்த்தோன்னே வந்து அது மேலே ஒரு ஆசை வந்துடுது. இப்போ இல்லை எனக்கு எப்போவுமே அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து சைடில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மந்த்துக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த அத்திப்பூ, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, அதே மாதிரி அந்த பிரியாணி இலை இதெல்லாம் அந்த சைடில் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜெரான் குட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டான். அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடுக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்த செக்ஷன் போகலான்னு வந்து வந்தாச்சு. ஜெரான் குட்டி ஒன்றா பார்த்துக்கிட்டு அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ஒன்றொன்னையா எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தான். ஜெஸ்லின் பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படியே வந்து அவங்க கையில் ஏதாவது விளையாட்டு பொருள் மாதிரி எதையாவது ஒரு பாக்கெட்டை கொடுத்தா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு டேட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கடலை மாவுலாம் அவ்வளோவா வாங்க மாட்டேன். இந்த டைம் வந்து கடலை மாவுலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். அப்புறம் இந்த போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ்லாம் முன்னாடி குடிப்பேன். இப்போ அவ்வளோவா குடிக்கிறதே கிடையாது. அதனால் அதை பார்த்தேன். சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி குடிப்பேன். அப்படி வாங்கி தருவாங்க அப்படியே வச்சு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க வேணான்ட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே ஜெரான் குட்டிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு 2, 3 பாக்கெட் இருந்துச்சு வாங்கிட்டு அடுத்த செக்ஷன் போகலான்னு அடுத்த செக்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வருவோம். அதுக்கப்புறம் ஜெரோன் பிறந்தோடனே ஜெரோனை கூட்டிகிட்டு வருவோம். இப்போ 4 பேராக வந்திருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு எழுதி கொடுப்பேன். ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போது இந்த டைம் மட்டும்தான் நானே வந்திருக்கேன். லிஸ்ட்டு எழுதி கொடுத்து அவங்க ஒன்றா தேடி வாங்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பாருங்கள் சாக்லேட் குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து பால் மாதிரி அதுக்குள்ளே வந்து கவர் பண்ணி சாக்லேட் ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த செக்ஷன் வந்து இதை மாதிரி நூடுல்ஸ் அதை மாதிரி இருக்கும். எப்போவுமே நூடுல்ஸ்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இப்போது ஒரு 1 இயராக வந்து அவ்வளோவா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல. அது நல்லதும் இல்லை. நாங்கள் சாப்பிட்டா ஜெரான் குட்டியும் கேட்குறான் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்களும் சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் லிக்யூட் சொல்யூஷனு, அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாமே வந்து டெட்டாலு,
ஹார்பிக் அது மாதிரி இந்த செக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கும் சோப்பு. இதுதான் கடைசியான செக்ஷன். இதுக்கு வந்துட்டோம். இது முக்கியமானது. ஏன்னா சோப்பு, டெட்டால்லாம் வீட்டை துடைக்கிறதுக்கெலாம் டெட்டால் தேவைப்படும். அது எல்லாமே வாங்குறதுக்கு இந்த செக்ஷனில் கடகடன் பாத்திரம் விளக்குற சோப்பு, குளிக்கிற சோப்பு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நான் இந்த டைம் சோப்பு மாற்றி பார்க்கலாம். என்னன்னு தெரில, எனக்கு எந்த சோப்புமே குளிக்கிறதுக்கு செட் ஆகலை. அதனால் என்ன சோப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு சிந்தால் சோப்பு வாங்கியாச்சு. நான் டெட்டால் சோப்பு யூஸ் பண்ணுவேன், ஹமாம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் அந்த பிஎஸ் அந்த சோப்பு நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டோமா இல்லையான்னு அப்படியே ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா நோட்டு, புத்தகம், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அது என்ன சொல்லுவாங்கன்னு என்ன தான் சொல்லுவீங்களே, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் மேலே இருக்கும். சரி அதுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். அதனால் சும்மானாலும் போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு ஹஸ்பண்டு ஹைலைட்டர், மார்க்கர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த பென்னு 2, 3 வாங்கணுன்னாங்க. சரி அப்போ மேலே போவோம்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. என்ன ஒன்றுன்னா இங்கே அவ்வளோவா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். அதே பொருள் இங்கே பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்படியே என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தேவையான பென்னு, ஹைலைட்டர், மார்க்கரு, அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். சரி சும்மா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன். ஜாரு, கிளாஸ் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா அழகாக வச்சுருப்பாங்கன்னு. ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிமார்ட்லேயே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடுவேன். அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழே வந்தாச்சு. கீழே என்னென்னு பார்த்திங்கன்னா பில் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டோம். 2 குழந்தைங்களே தூக்கிக்கிட்டு வர்றதுனால அங்கேயே பில் போட்டு கொடுத்துருவோம். அவங்களே ஹோம் டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அரிசி பார்த்திங்கன்னா இதை மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுப்போம். நாங்கள் பில் போட்டுட்டு அப்படியே அவங்களே பேக் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம நைட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அடுத்த நாள் மார்னிங் இல்லைனா மதியம் ஃப்ரீயாகவே வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. நாங்கள் 2 குழந்தைங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறதுனால இவ்வளோ பெரிய சாக்கு மூட்டையை தனியாலாம் தூக்கிட்டு வர முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களே டெலிவரி பண்ண சொல்லிட்டு வந்துடுவோம். இவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வரும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே சூப்பு கடை இருக்கும். அதனால் சூப் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு ஜெரான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டான். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் வேக வச்சுருந்தேன். இட்லி பருப்பு இருந்துச்சு. இதை வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்படி தான் மக்களே சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் போச்சு. ஜெரனுக்கும் ஜெசினின் பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியில் போனோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்படி தான் மாதம் மாதம் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய்.